கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். கர்த்தர் நமக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை இந்த வசனத்தில் நாம் காண்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அனுதினமும் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். நம்முடைய ஆத்துமாவை திருப்தியாக்குகிற கர்த்தர் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல நாம் வாழும்படியாய் அனுக்கிரகம் செய்கிற கர்த்தர் நம்மோடே கூட இருக்கிறார். சங்கீதம் 105:4 வாசிப்பது போல கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுவோம், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுவோம். ஆம், கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாம் ஒவ்வொரு நாளும் நாடுவோம். தேவனுடைய சமூகத்தை தேடி கர்த்தர் நமக்கு தந்திருக்கும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். எனவே தேவ கரத்தில் நம்மை வெறுமையாக்கி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். ஜெபிப்போமா? ஜீவிக்கிறதா நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் எங்களை நடத்துவீராக. சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் உடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சுகவினருக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடும்படியாய் கெஞ்சுகிறோம். தெய்வீக பிரசனமும் ஆறுதலும் சமாதானமும் எப்பொழுதும் எங்களுக்கு இருக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே எங்களை நித்தமும் நடத்துவீராக. உடைய வல்ல கரத்தில் எங்களை விரும்பியாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.